Hi, this is Meena from Known English. Tenses. ஏன் நம்ம tenses learn பண்ணணும்? For example, India got freedom அப்படின்னு சொல்கிற இடத்துல India will get freedom அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்ல வர இன்ஃபர்மேஷனே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். அந்த சென்டென்ஸே வந்து ஆக்வர்டாக இருக்கும். ஸோ ஒரு ஆக்ஷன் ப்ரெசண்ட்டில் நடக்குதா, பாஸ்டில் நடந்துச்சா, இல்லை ஃப்யூச்சரில் நடக்க போகுதா அப்படிங்கிற டைம் ரெஃபரன்ஸ் சொல்கிறதுக்கு நமக்கு டென்சஸ் தெரிஞ்சிருக்கணும். அந்த டென்சஸை சிம்பிள் வேல எப்படி லேர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சிம்பிள் டென்சஸ் பற்றி பார்ப்போம். சிம்பிள் டென்சஸில் ஃபர்ஸ்ட்டு சிம்பிள் ப்ரெசண்ட். சிம்பிள் ப்ரெசண்ட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொட்டீன் ஆக்ஷன்ஸ். ஃபர்ஸ்ட்டு ரொட்டீன் ஆக்ஷன்ஸ் அப்படின்னா ஒரு ரெகுலர் இன்டர்வெல்லில் ரிப்பீட்டடாக நம்ம செய்கிற ஆக்ஷன்ஸ். For example, I wake up at 6 AM. I have breakfast at 9 AM. இதெல்லாம் என்னோட டெய்லி ரொட்டீன்ஸ். டெய்லி நான் காலைல 6 மணிக்கு எழுந்திருப்பேன், 9 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன். இதெல்லாம் வந்து நான் ரொட்டீனாக செய்கிற ஒர்க்கு. அதே மாதிரி நம்ம டெய்லி ஸ்கூல் போகிறது, ஆஃபீஸ் போகிறது, நம்ம வீட்டில் ரொட்டீனாக செய்கிற வேலைகள், இது எல்லாமே நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ரெகுலர் இன்டர்வெல் அப்படின்னா டெய்லியாக இருக்கலாம், இல்லை வந்து வீக்லி செய்கிற வேலையாக இருக்கலாம், இல்லை மந்த்லி ஒன்ஸு, ஆர் நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் பிக்னிக் போவோம் அப்படின்னு சொன்னால் கூட அதையும் கூட நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஹேபிட்ஸ். ஹேபிட்ஸ் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்க பழக்கங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ டூ எக்ஸசைஸ் இன் த மார்னிங், ஐ ப்ரஷ் மை டீத் ட்வைஸ் ஏ டே. இதெல்லாம் என்கிட்ட இருக்க ஹேபிட்ஸு. அந்த மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸை சொல்கிறதுக்கு அண்ட் ஆல்சோ ஹாபீஸையும் சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ லைக் டு ரீட் நாவல்ஸ் இன் மை ஃப்ரீ டைம். இந்த மாதிரி நம்மளோட ஹேபிட்ஸு, ஹாபீஸ் சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஃபேக்ட்ஸு. ஜென்ரல் ஃபேக்ட்ஸ் அப்படின்னா எப்போவுமே மாறாத விஷயங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், லைக் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அப்படிங்கிறது எப்போவுமே மாறாதது. வி சி ஸ்டார்ஸ் இன் த ஸ்கை அட் நைட்டு. நம்ம நைட்டில் நட்சத்திரங்களை வானத்தில் பார்க்குறோம். அது மாதிரி த வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degree Celsius. இதெல்லாம் வந்து மாறாத விஷயங்கள். இந்த மாதிரி ஜென்ரல் ஃபேக்ட்ஸும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ். ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இப்போ நெக்ஸ்ட் வீக்கு இன்டர்வியூ இருக்குது. ஐ ஹாவ் ஒன் இன்டர்வியூ நெக்ஸ்ட் வீக். இன்றைக்கி ஈவினிங் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது, இந்த பஸ்ஸு இந்த டைமுக்கு வரும் அப்படிங்கிறதெல்லாம் ஃப்யூச்சரில் நடக்கிறதா இருந்தாலும் ஆல்ரெடி ஷெட்யூல்டு. நம்ம ஷெட்யூல்டு ஈவெண்ட்ஸ் பற்றி சொல்லும்போது நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷன். ப்ரெசன்ட் சுச்சுவேஷன் அப்படின்னா அட் ப்ரெசென்ட்டில் இந்த மூமெண்ட் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி பேசும்போது நம்ம அதுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். இப்போது நான் இந்த மூமெண்ட்டில் என்ன பண்ணுறேன், ஐ ஸ்பீக். நீங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, யூ வாட்ச். மழை பெய்யுது அப்படின்னா இட் ரெயின்ஸ். அப்படிங்கிறதெல்லாம் அட் ப்ரெசென்ட்டில் நடக்கிற ஈவெண்ட்ஸை சொல்கிறதுக்கும் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணலாம். சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா, சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு. இந்த வேர்பு வந்து ப்ரெசன்ட் வேர்பாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டண்ட். ஃபார் எக்ஸாம்பிள், வி லேர்ன் இங்கிலீஷ், வி லேர்ன் மியூசிக் அப்படிங்கும்போது நாங்கள் கற்கிறோம். இப்போ ப்ரெசண்ட்டாக நாங்கள் வந்து கற்றுட்ருக்கோம். அப்படிங்கும்போது நாங்கள் வி கற்கிறோம் அப்படின்னா ப்ரெசன்ட் வேர்பு லேர்ன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தே லைக் ஸ்வீட்ஸ், தே லைக் ஐஸ்கிரீம். அந்த மாதிரி அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கும்போது அவர்கள் தே விரும்புகிறார்கள், ப்ரெசன்ட் வேர்பு லைக். நெக்ஸ்ட்டு ஐ ட்ரை டு கெட் ஃபர்ஸ்ட் பிளேஸ். அந்த மாதிரி சொல்லும்போது நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கும்போது நான் முயற்சி செய்கிறேன் அப்படின்னா ப்ரெசன்ட் வேர்பு ட்ரை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூ ரன் டு கேட்ச் த பஸ். நீ ஓடுகிறாய் அப்படிங்கும்போது நீ அப்படின்னா யூ, ஓடுகிறாய் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் வேர்பு ரன் அதுக்கு. நெக்ஸ்ட்டு தே கோ டு த ஷாப். அந்த மாதிரி அவர்கள் போகிறார்கள் அப்படிங்கும்போது அவர்கள் தே போகிறார்கள் அப்படிங்கிற ப்ரெசன்ட் வேர்பு என்ன அப்படின்னா கோ அப்படிங்கிறது நம்ம ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ஐ டூ மை ஒர்க். அந்த மாதிரி சொல்லும்போது நான் செய்கிறேன், நான் இப்போது செய்கிறேன் அப்படிங்கும்போது நான் செய்கிறேன் டூ. பார்த்தீங்கன்னா ஐ யூ வி தே இது சப்ஜெக்டாக வரும்போது இதில் ஏதாவது சப்ஜெக்டாக வந்துச்சு அப்படின்னா அந்த சப்ஜெக்டோட ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்பை ப்ளேஸ் பண்ணணும். இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐ யூ வி தே இதுதான் வந்து சப்ஜெக்டாக வந்திருக்கு. அதுக்கு நம்ம ப்ரெசன்ட் வேர்பு தான் எல்லாமே ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்பு. ஐ யூ வி தே சப்ஜெக்டாக வந்தால். பட் ஹீ ஷீ இட் தேர்ட் பர்சன் சிங்குலர், ஹீ ஆர் ஷீ ஆர் இட் வரும்போது நம்ம சப்ஜெக்டோட இந்த சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்போட எஸ்ஓ இல்லை இஎஸ்ஓ ஆர் ஐஇஎஸ்ஓ வந்து நம்ம சேர்க்கணும். நம்ம இது ஐயூ வி தேக்கு மாதிரியே வந்து ஹீ ஷீட்டுக்கு வெறுமனே வந்து ப்ரெசன்ட் வெர்பை வந்து ப்ளேஸ் பண்ணக்கூடாது.
இப்போது இந்த எக்ஸாம்பிளில் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷீ இட் சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா இந்த வேர்பு எப்படி மாறும் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நாங்கள் கற்கிறோம் அப்படின்னா we learn. அதே வந்து அவன் கற்கிறான் அவள் கற்கிறாள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா he learns. வேர்போட எஸ் வரும், ப்ரெசன்ட் வேர்போட எஸ் சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது தே லைக். அதே வந்து அவன் விரும்புகிறான் அவள் விரும்புகிறாள் அப்படின்னு சொல்லும்போது ஷீ லைக்ஸ். லைக்குங்கிற ப்ரெசன்ட் வேர்போட எஸ் வரும். நான் முயற்சி செய்கிறேன் ஐ ட்ரை. அதே வந்து அவன் முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஹீ ட்ரைஸ். ப்ரெசன்ட் வேர்பில் ட்ரை அப்படிங்கிற போது லாஸ்ட்டில் வந்து ஒய் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஹீ ஷீ இட்டுக்கு ஐஇஎஸ் சேர்க்கணும். நீ ஓடுகிறாய் யூ ரன். அதே வந்து அது ஓடுகிறது, அதாவது இப்போ அந்த ஒரு டாக் வந்து ஓடுது, கேட் வந்து ஓடுது அப்படின்னா த டாக் ரன்ஸ் ஆர் த கேட் ரன்ஸ் அப்படி தான் சொல்லணும். த டாக் ரன் த கேட் ரன் அப்படின்னு வந்து வரக்கூடாது. இட் ரன்ஸ். ப்ரெசன்ட் வேர்போட எஸ் சேர்த்து தான் சொல்லணும். தே கோ அவர்கள் போகிறார்கள். அதே வந்து அவள் போகிறாள் அப்படின்னா ஷி கோஸ். ஐ டூ நான் செய்கிறேன். அதே வந்து அவன் செய்கிறான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஹீ டஸ். ஹீ டூ ஷீ டூ இட் டூ இட் டூ அப்படின்னு வந்து சொல்லக்கூடாது. டூவோட டூ வெர்பு வந்துச்சு அப்படின்னா ஹீ ஷீ இட்டுக்கு டஸ் தான் வரும். டூ வெர்பை டஸ் அப்படின்னு சொல்லி தான் ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கம்ப்ளீட்டட் ஆக்ஷன் பற்றி பேசும்போது, அதாவது ஒரு முடிஞ்ச விஷயத்த சொல்லணும் அப்படின்னா நம்ம சிம்பிள் பாஸ்ட்டில் சொல்லலாம். அதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு. இந்த வேர்பு பாஸ்ட் வேர்பாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கற்கிறோம் அப்படின்னா வி லேர்ன். அதே வந்து நாங்கள் கற்றோம் அப்படின்னு பாஸ்ட்டில் முடிஞ்சிச்சு, நாங்கள் பாஸ்ட்டில் கற்றுக்கிட்டோம், அதை சொல்லணும் அப்படின்னா வி லேர்ன்டு. அதே மாதிரி அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படின்னா ப்ரெசண்ட் விரும்புகிறார்கள். அதே வந்து அவர்கள் விரும்பினார்கள் அப்படின்னு வரும்போது தே லைக்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நான் முயற்சி செய்கிறேன் அப்படிங்கும்போது ஐ ட்ரை. அதே வந்து பாஸ்டில் சொல்லணும். நான் முயற்சி செய்தேன் அவன் முயற்சி செய்தான் அவள் முயற்சி செய்தாள் அப்படின்னு பாஸ்டில் சொல்லும்போது அது வந்து ஹீ ட்ரைடு. நீ ஓடுகிறாய் அப்படிங்கிறது ப்ரெசண்ட் யூ ரன். அதே வந்து பாஸ்டில் நீ ஓடினாய் அவன் ஓடினான் அவள் ஓடினாள் அப்படின்னு சொல்லணும். அவர்கள் ஓடினார்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா யூ ரேன். ரன்னோட பாஸ்ட் வேர்பு ரேன். தே கோ அவர்கள் போகிறார்கள் அப்படிங்கன்னா தே கோ. அதே வந்து அவள் போனாள் அவன் போனான் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஷி பென்ட். கோவோட பாஸ்ட் வேர்பு பென்ட். ஐ டூ நான் செய்கிறேன். அதே வந்து அவன் செய்தான் நாங்கள் செய்தோம் அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் செய்தோம் அப்படின்னா வி டிட். டூ அப்படிங்கிற டூ வேர்பு வந்து இங்கே வந்து டிட்டாக வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து பாஸ்ட் வேர்பு தான். ஹீ ஷீட்டுக்கோ இல்லை வந்து வேறு சப்ஜெக்ட்டுக்கோ வந்து வேர்பு வந்து மாறும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாஸ்ட் வேர்பு தான் வரும் சப்ஜெக்டோட. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா பாஸ்ட் வேர்பு அப்படிங்கிறது பேஸ் வேர்போட டிஆர்இடி ஆர் ஐஇடி சேர்ந்து வரும். பேஸ் வேர்புனா ப்ரெசன்ட் வேர்பு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா லைக்கு லைக்குடு, ட்ரைடு, அதே மாதிரி வாக் வாக்குடு, ஜம்ப் ஜம்ப்டு, இந்த மாதிரி மாறும். இதை தான் நம்ம ரெகுலர் வேர்பு அப்படின்னு சொல்லுவோம். இர்ரெகுலர் வேர்பு இருக்குது. இர்ரெகுலர் வேர்பு அப்படின்னா ரன் ரேனாக மாறும். கோ வென்ட்டு, டூ டிட்டு, டேக் டுக் அப்படிங்கிறது இர்ரெகுலர் வேர்பு. சிம்பிள் ஃபியூச்சர். சிம்பிள் ஃபியூச்சர் நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃப்யூச்சரில் ஒரு ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கும்போது, இல்லை நான் வந்து ஃப்யூச்சரில் ஒரு வேலை செய்வேன் அப்படிங்கும்போது ஃப்யூச்சரில் நடக்க போகிற விஷயத்த சொல்கிறதுக்கு நம்ம சிம்பிள் ஃப்யூச்சர் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ப்ளஸ் வேர்பு. வேர்புனா இது இங்கே ப்ரெசன்ட் வேர்பை ப்ளேஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் கற்கிறோம் அப்படின்னா வி லேர்ன் இப்போ நடக்கிறது. இதே வந்து நான் கற்பேன் நாங்கள் கற்போம் அப்படின்னா ஐ வில் லேர்ன். இப்போ வந்து நான் இனிமேல் தான் வந்து டிரைவிங் வந்து கற்றுக்க போகிறேன். நான் வந்து நெக்ஸ்ட் வீக் டிரைவிங் கிளாஸ் போவேன் அப்படின்னா டிரைவிங் கற்றுக்குவேன் அப்படின்னா ஐ வில் லேர்ன் டிரைவிங். நெக்ஸ்ட்டு தே லைக் அவர்கள் விரும்புகிறார்கள் அப்படிங்கும்போது, அதே வந்து அவர்கள் விரும்புவார்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா தே வில் லைக். இப்போ நான் ஒரு டிஷ் பண்ணுறேன் அப்படின்னா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். தே வில் லைக் அந்த மாதிரி சொல்லும்போது. நெக்ஸ்ட்டு ஐ ட்ரை நான் முயற்சி செய்கிறேன். இதே வந்து அவன் முயற்சி செய்வான் அவள் முயற்சி செய்வாள் அப்படின்னா ஹீ வில் ட்ரை. இப்போ ஹீ வில் ட்ரை டு பிகம் அ டாக்டர். அவன் டாக்டர் ஆகிறதுக்கு முயற்சி செய்வான். நெக்ஸ்ட்டு யூ ரன். யூ ரன் அப்படின்னா நீ ஓடுகிறாய். இப்போது நீ ஓடுற. அதே வந்து அவள் ஓடுவாள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஷீ வில் ரன். இப்போ ஷீ வில் ரன் டு கேட்ச் த பஸ் அந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஷீ வில் ரன். தே கோ அவர்கள் போகிறார்கள்.
அதே வந்து அவர்கள் போவார்கள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா they will go to temple. அவர்கள் கோவிலுக்கு போவார்கள். அதே வந்து I do, நான் செய்கிறேன். அதே வந்து நாங்கள் செய்வோம் இல்லை நாம் செய்வோம் அப்படின்னா we will do. இது பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபியூச்சர் வந்து ரொம்ப 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 ஈஸி. இது உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சிம்பிள் ஃபியூச்சர் வந்து ஈஸியாக நீங்கள் மேக் பண்ணலாம். எப்படின்னா இதில் வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்பு, அதே நீங்கள் ஃபியூச்சராக மாற்றணும், ஃபியூச்சர் டென்ஸாக மாற்றணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்புக்கு முன்னாடி வில் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியான டென்ஸ் இது. இதில் நம்ம சிம்பிள் டென்சஸ் பற்றி பார்த்தோம். சிம்பிள் டென்சஸ் அப்படின்னா அந்த டைமில் நடக்கிற ஆக்ஷன் பற்றி சொல்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டினியூஸ் டென்ஸ் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.